குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அதனால நமக்கு இப்போ மெதுவடை உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக சகப்பாக இருக்கும் பார்த்துட்டு அவர் பில்கேட்ஸ் சார் பார்க்கும்போது வாட் இஸ் கேட்டிருப்பாங்க. துபாய் ஹோட்டல் ஷெஃப் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட இதுக்கு வந்து எப்படி வடைன்னா அவங்களுக்கு புரியுமோ புரியாதுன்னு சொல்லிட்டு இது ஸ்பைசி டோனட் அப்படின்ட்டாங்க. ரவிசங்கர் சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட ரஜினிகாந்த் சார் சொல்கிறாங்க, நான் நிறைய இடத்துல உணவு சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரியான ஒரு உணவை வந்து நான் இவ்வளோ ஒரு அருமையாக சாப்பிட்டதே கிடையாது. யார் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஃபோன் பண்ணி நான் விஜயகாந்த் பேசுகிறேன், நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும், வெரி ஹாப்பி தட் சுவாமிஜி வந்து இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ அப்படின்றாரு பாருங்க. நான் உச்சத்துக்கே போயிட்டேன். சார் எங்களுடைய அறுசுவையோட பிராண்டே பார்த்தீங்கன்னா உணவில் பார்த்தீங்கன்னா ரசம். யாராவது கல்யாணத்துக்கு வந்து ரசம் குடித்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது அறுசுவை சமையலான்னு கேட்பாங்க. ஸ்ரீதர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அண்ணா இந்த மாதிரி நான் நீ கூட பக்கெட்டை கொடுறா, நான் வரமாறேன்டா, அப்பெல்லாம் கொண்டு வாடா. அது அவர் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் கூட 2 பேர் அழிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஒன்று ஸ்ரீ வெத்தகம் கொண்டாட இதை போடுறான் எதை பண்ணுறா. கல்யாணத்துலேயும் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வந்து பேசும்பொழுது வந்தாருன்னா கவுண்டருக்கு வரும்போது கண்டிப்பாக நம்மளை பேர் சொல்லி எப்படி இருக்கீங்க, என்ன நீங்களாம் கம்ஃபர்டாக இருக்கீங்களா, என்னென்னு போட்டு நீங்கள் அவரோட வரீங்க, ஒரு ஃப்ரெண்டு வராரு அப்படின்னா ஸ்ரீதர்ஜி ரவா தோசை அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். சார் இந்த மொத்தமாக இத்தனை பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான ப்ரெஷராக வந்துச்சு, எத்தனை பேர்னு சொன்னாங்க? இந்த ப்ரீ வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5000 பேர் 8000 பேர் அப்படிலாம் கிடையாது. வந்திருக்கூடியங்களாம் விவிஐபிஸ் ஒரு 1000 பேர் 1000. அதில் நான் 5 இடத்துலையும் தங்கியிருக்காங்க. என்னோட உணவு 24/7. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் சமைக்கணும் பார்த்தா ஒவ்வொரு வேலையும் 500 பேர் 600 பேர் சமைச்சு தான் ஆகணும். அது சாப்பிடக்கூடியவங்க 150 பேராக இருக்கலாம். பட் நான் சமையல் ஒரு 400 பேர் பண்ணிங்கன்னா 5 இடத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணும், ஒரு இடத்துக்கு 100 பேர், அப்போ 500 பேர் ஆகிடும். இந்த 100 பேர் சாப்பிட்றவாலே எவ்வளோ பேர் சாப்பிட போகிறாங்க, அதுதான் இந்த ஒரு டாஸ்க்கு. ஸோ அப்போ ஒரு இடத்துல வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அழகாக பிரிச்சுருந்தாங்க. ஒரு இடம் வந்து ஸ்மிருதி இரானி அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ், ஒரு இடத்துல வந்து யுஏஇ அந்த அவங்களோட பெட்ரோலியம் கம்பெனி அந்த மாதிரி விஐபிஸ் இருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து தான் அமெரிக்கன்ஸ் ஒரு அந்த பில்கேட்ஸ் அந்த இவங்க அந்த மாதிரி ஒரு டாப் நாச் பீப்புள்ஸ் வேர்ல்டு வைட் இருக்கு, அவங்களாம் அவங்களுக்குன்னு ஒரு இடம். அதே மாதிரி அந்த அவங்க இருக்கிறது வந்து ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துல அவர் வந்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய சுவையான சம்பவம் என்ன அப்படின்னா, பில்கேட்ஸ் அவங்க வந்திருக்காங்க, இவங்க ஃபேமிலி பூரா போய் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரிசீவ் பண்ணி இந்த இடத்துக்கு அழைச்சின்னு வராங்க. அப்படி வரும்பொழுது முகேஷ் சார், அனந்த் மேடம் எல்லாம் வராங்க. வந்து இப்படி எல்லோரும் அந்த இடத்துல இந்த இடத்துல நான் புஃபே மாதிரி பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே போய் அவங்க சாப்பிட்ணும், இங்கே வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ வந்து இன்னொருத்தர் சாப்பிட்டு இருக்கும்போது இங்கே இருந்த ஷெஃபும் அந்த பையனும் வந்து வடை எடுத்துன்னு போயிருக்கோம். அது நல்லா நமக்கு இப்போ மெதுவடை உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக சகப்பாக இருக்கும் பார்த்துட்டு அவர் பில்கேட்ஸ் சார் பார்க்கும்போது வாட் இஸ் கேட்டிருக்காங்க. துபாய் ஹோட்டல் ஷெஃப் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட இதுக்கு வந்து எப்படி வடைன்னா அவங்களுக்கு புரியுமோ புரியாதுன்னு சொல்லிட்டு இது ஸ்பைசி டோனட் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை சும்மா அவர் எடுத்திருக்காரு. அதை எடுத்து இப்படி சாப்பிட்ட உடனே ஐ வாண்ட் ஒன் மோர். அது அப்படியே அங்கே உட்காந்துட்டாங்க. உடனே வந்து எல்லா உணவுகளும் பண்ணுறாங்க போகிறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு டெம்டிங். அந்த ஷெஃபுக்கும் அந்த சர்வீஸ் பண்ண பையனுக்கும் ஒரு குஷி தாங்கலை. அவன் அங்கேருந்து ஓடி வந்து, சார் பில்கேட்ஸ் தோ வடை காய் அப்படிங்கிறான். அவனுக்கு கைகால் புரியல. அவனுக்கு அந்த 2 வடை சாப்பிட்டு அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு அந்த உப்ராய் ஷெஃப் அப்படிங்கிற வந்து இன்றைக்கி உலக அளவு பெரிய ஹோட்டல்ஸ், அவரும் வந்து சார் வி ஆர் ஹேவிங் திஸ் மச் ஆஃப் ஃபுட் பட் ஹீ டேஸ்ட் எ வடை, தட் இஸ் வி ஆர் ஆல் வெரி ப்ரவுட் டு யூ அப்படின்னு அவர். ஸோ இது வந்து நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். என்னென்னு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், ஆனால் சாப்பிட்டு எனக்கு வேணும்னு கேட்டது வந்து பகவான் புண்ணியத்தில் எங்கள் அப்பா பண்ண ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். நான் அவருக்கு பிள்ளையாக பிறந்து அவருக்கு வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய கிஃப்ட் இது. இப்போ நீங்கள் நிறைய விஐபியோட ரியாக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, அதாவது பில்கேட்ஸாக இருக்கட்டும் சரி, ரஜினி சார் இவங்களா இருக்கட்டும் சரி, வேறு என்ன மாதிரியான விஐபிஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க சார்? நிறைய அங்கன்னு இல்லை சார், ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட உணவு வகைகளை சாப்பிடாதவெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிவிஎஸ் குரூப்பாக இருக்கட்டும், டாஃபே குரூப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி காக்னிசன் குரூப்பாக இருக்கட்டும், டிசிஎஸில் இருக்கட்டும், அப்படியே அந்தந்த டாப் நாச் பீப்புள்ஸ் யாராக இருக்காங்களோ இன்றைக்கி முடிந்த அளவு வந்து எல்லாமே நம்மளுடைய கஸ்டமராக தான் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில்ஸு,
அப்புறம் அக்வாஃப் சார்னு, அந்த மாதிரி ஒவ்வொரு பீப்புள் பாருங்கன்னா இன்றைக்கி அவங்க எல்லாமே நம்மக்கிட்ட நம்மளோட அவங்க வீட்டில் கல்யாணம்னா நம்ம தான் அங்கே இருப்போம். இன்றைக்கி ஏஜிஎஸ், இன்றைக்கி சினிமா எடுக்கக்கூடிய ஏஜிஎஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அவங்களோட அசோசியேட் ஆகிருக்கோம். இன்றைக்கி அவங்க இருக்கார் சுரேஷ் சாரோட கல்யாணமே எங்கள் அப்பா தான் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு ஜெனரேஷன்லேயே நாங்கள் வந்து இந்த தொழிலில் நாங்கள் இருக்கோம். ஸோ நான் 5ஆவதுனா என் பிள்ளை 6ஆவதுனா எத்தனை ஆண்டு காலம், ஒரு 75 ஆண்டு கால ஸ்தாபனம் அது. ஸோ அப்படி வரும்பொழுது ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் ஒரு ஜெனரேஷனுக்கு நாங்கள் மாற்றினு இருக்கோம். ரஜினிகாந்த் சார் சௌந்தர்யா கல்யாணத்தும் பொழுது முதல் ராஜா முதல் ராணிமை புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க எங்கிட்ட வந்து எல்லாம் பேசியிருக்கோம். அவர் வந்து பெங்களூர்கார் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன இந்த சிரோட்டிங்கிறது பெங்களூரில் மிகப்பெரிய உணவு, ரொம்ப ரசி சாப்பிடுவோம். அந்த சிரோட்டி பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், மைசூரில் பெங்களூர் ஆள் அழிச்சு வந்துட்டோம். அதை அழிச்சுட்டு வந்து அதை அங்கேயே ராத்திரி அங்கே மண்டபத்திலே பண்ணணும். சார் வந்து அப்படியே நைட்டு அப்படி நடந்து வர்றார். அப்படி வரும்போது பார்த்துருக்காரு ரஜினி சாரும். அப்போ நாங்கள் அவர்கிட்ட சொல்கிறோம், சார் இந்த மாதிரி இவங்க ஆத்தென்டிக்காக, அவர் கன்னடத்தில் பேசுகிறார், எங்கேருந்து வர என்ன இந்த மாதிரி உணவு இந்த மாதிரி அன்றைக்கே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அவருக்கு அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ஆத்தென்டிக் பீப்புள்ஸ் தான் கொண்டு வந்து வச்சு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அவங்க வீட்டுக்கு போனோம், எந்த ஃபங்க்ஷன் 10 பேரோ 50 பேரோ நவராத்திரி என்ன வந்தாலும் அவங்க வீட்டில் நாங்கள் ஒரு இடத்துல நான் அவங்க வீட்டுக்கே பரிமாறும்பொழுது ஒரு சின்ன ஒரு குறை இருந்தது. அந்த குறையை எங்கிட்ட அடுத்த முறை சொல்கிறார், ஸ்ரீதர் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த சாம்பார் இப்படி இல்லை, இந்த முறை நல்லா இருக்கு. அது அப்போ சொல்லாமல் இல்லை, அதாவது எதுக்குன்னா அவங்க வந்து நம்ம உணவு வந்து அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம உணவு அங்கே பரிமாறி இருக்கு. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, நான் அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. அது இருந்தாலும் அதை சொல்லி எங்களுக்கு வந்து இதெல்லாம் விட ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு. அவர் வந்து எங்ககிட்ட பகிர்ந்துன்றது இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பெரிய சந்தோஷத்தை எங்கிட்ட பகிர்ந்தினார். ஒரு முறை வந்து ஸ்ரீ 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 ரவிசங்கர்ஜி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, சாப்பாடு போட சொன்னார். குருஜி சாரு எல்லாரும் சாப்பிட்றாங்க, அவங்க கூட வந்தவங்களாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்புறம் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் எல்லோரும் முடிச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டு எல்லாம் அவர் சாமியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாரு. ரவிசங்கர்ஜி கிளம்புறாரு. ரவிசங்கர்ஜி சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட ரஜினிகாந்த் சார்கிட்ட சொல்கிறாங்க, நான் நிறைய இடத்துல உணவு சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரியான ஒரு உணவு வந்து நான் இவ்வளோ ஒரு அருமையாக சாப்பிட்டதே கிடையாது. அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி டுடே அப்படின்னு ஒரு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டவுடன் எனக்கு சாயங்காலம் சார் எனக்கெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணிலாம் யாருக்கையும் பேச மாட்டார், எங்கேயும் பேச மாட்டார். இந்த டிரைவர் கூட போகும்போது ஸ்ரீதருக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபோன் வந்திருக்கு, எனக்கு தெரியல, நான் அட்டன் பண்ணவே இல்லை. 2வது ஃபோன் பண்ணி டிரைவர் கத்துறேன், தலைவர் பேசுகிறேங்கிறார், நீங்கள் மாதிரி ஃபோன் எடுக்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியல, நான் ஃபோன் பண்ணி நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன், நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும், ஐம் வெரி ஹாப்பி தட் சுவாமிஜி வந்து இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ அப்படின்றாரு பாருங்க. நான் உச்சத்துக்கே போயிட்டேன். ஏன்னா ரஜினிகாந்தோட பாராட்டுகள் வந்து சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சாப்பிட்ட உணவை வந்து சொல்றதை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மனப்பான்மை இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே அவர்களாம் நம்ம கடவுள் தான் நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப ஒரு சில பேர் வந்து சவுத் இந்தியாவோட இந்த உணவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ண விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? சார், எங்களுடைய அறுசுவையோட பிராண்டே பார்த்தீங்கன்னா உணவில் பார்த்தீங்கன்னா ரசம். யாராவது கல்யாணத்துக்கு வந்து ரசம் குடித்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது அறுசுவை சமையலான்னு கேட்பாங்க. ஒரு பால் பாயசம் குடித்தாங்க அப்படின்னா இது அறுசுவை தான் கேட்பாங்க. ஒரு பூஷணிக்கு அல்வா, காசி அல்வான்னு பேர், அது பார்த்தாங்க அப்படின்னா இது அறுசுவையான்னு கேட்பாங்க. எங்களுக்கு இது பார்த்த உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உணவுகளை வந்து நாங்கள் ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாக கொண்டு போயிட்டோம். ஒரு பிராமின் வெட்டிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மிளகு குழம்புன்னு ஒன்று இருக்கும், நாங்கள் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ஆத்தென்டிக். அது வந்து ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி மணத்தக்காளி, பச்சை மணத்தக்காளி, காஞ்ச மணத்தக்காளி வத்தலில் பச்சை மணத்தக்காளி போட்டு வத்த குழம்பு வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் விரும்பி எங்களுக்கு கேட்டு இது உங்களோடது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு கூட இப்போ அப்போலோட ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு அந்த வத்த குழம்பு தான் விரும்பி கேட்டாங்க. இந்த ரசம் நேற்றுக்கு ஒரு 4 days பேக் ஒரு பூஜைக்கு பண்ணினேன் நான். அப்போலோவில் ஒரு பிசி ரெட்டி, அவங்க எல்லாமே முக்கியமான ஒரு 40-50 பேர், டிவிஎஸ்ல சுரேஷ் கிருஷ்ணா ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு ரொம்ப அந்த வரக்கூடியவங்க எல்லாமே இருந்தாங்க. அப்படி சாப்பிடும்பொழுது அந்த ரசம் அப்படியே 2 கப்பு குடிக்கிறாங்க. இந்த வத்த குழம்புனா சாதத்தில் போட்டு சாப்பிட்றாங்க. இது எல்லாமே நம்மளோட உணவுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரஜினி சார் தவிர்த்து வேற எந்த மாதிரியான விஐபிஸ்லாம் வந்து நீங்கள்? முதல்வர் ஜெயலலிதா மேடம் வந்து
1008 திருமணங்கள் பண்ணாங்க. 1008 திருமணங்கள் பண்ணும்போது ஹெச்ஆர்என்சி தான் எடுத்து பண்ணாங்க அவங்க. ஹெச்ஆர்என்சி பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்க, ஒரு உணவு மெனு கேட்டிருந்தாங்க. அது ஹெச்ஆர்என்சி அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மெனுவை ஒரு சிம்பிளாக ஒரு கிச்சடி போண்டா அந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்தாங்க. மேடம் வந்து அங்கேருந்து இது யார் எழுதுது, நம்ம தான். முதல்ல யார் சமைக்க போகிறாங்களோ வேறு ஐயா கிட்ட சொல்லி மெனு எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. எங்கள் அப்பா கைப்பாடு மெனு எழுதினார். இரவு குலோப் ஜாமுன், மெது பக்கோடா, சாம்பார், ரசம், பூண்டு குழம்புன்னு எழுதி கொடுத்தாரு. அடுத்த நாள் முகூர்த்தத்துக்கு வந்து சாம்பார், ரசம், மோர் குழம்பு, புளியஞ்சாதம் அப்படின்னு அதை எழுதி கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு மேடம் சொன்னாங்க, இதுக்கு தான் நான் அவங்கள கேட்டேன், இதுதான் எழுதணும் மெனு. நீ கல்யாணம்னா நீ இதை சிம்பிள் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுமோ அந்த 1008 கல்யாணத்துக்கு நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை பார்த்து அந்த மெனு எழுதி கொடுத்ததை அவங்க வந்து இது யாரும் கூட அவங்க கையெழுத்து போட்டு எங்கள் அப்பாவோட கையெழுத்து எழுதி இன்றைக்கி ஹெச்ஆர்என்சியில் போனீங்கன்னா அந்த அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி சிஎம் என்ன பண்ணாங்க, இந்த கோவில் அன்னதானம் அப்போ அப்பாவை கூட டிஸ்கஸ் பண்ணாங்க. ஐயா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த கோவிலுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, அப்பா இந்த மாதிரி இந்த கோவிலில் உணவுகள் பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு, சரி முதல்ல நம்ம கபாலீஸ்வரர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா. கபாலீஸ்வரர் இன்னைக்கு கூட அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, இது கபாலீஸ்வரர் கோவில் அன்னதானம் போது நான் அப்பா எல்லாம் போயிருக்கோம். ஒரு 50 பேருக்கு முதல்ல மேடம் பரமாறுன்னு சொல்லிட்டு அந்த உணவு பரமாறினாங்க பாருங்கள். எங்களுக்கோட அவங்க வந்து சொல்லி கொடுத்த விதம் அப்படி. அதாவது எப்படி முதல்ல பாயசம் கொடுக்கணும், அப்புறம் தயிர் பச்சடி, இதெல்லாம் உணவு பரிமாறிட்டு அவங்க எதுக்காங்க சாதம் போடுறோம், நெய் போடுறோம், பருப்பு போடுறோம். மேடமே நிற்கிறாங்க பக்கத்துலேயே, அவங்க எடுத்து சாதம் போடுறாங்க. அவங்க பக்கெட் எடுத்து சும்மா இப்படிலாம் பண்ணுறாங்க கிடையாது. அது நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே எடுத்து அதை எடுத்து இப்படி பரமாறுங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் பொறுங்க ஐயா, அவங்க சாப்பிட்டோம், அடுத்தது பண்ணலாம். ஸோ இது எதுக்குன்னா இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய இவங்க வந்து ஒரு அலட்சியத்தனமாக எதுவும் பண்ணுறதில்ல சார். ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணல. அதை விட விஐபிஎஸ் இவங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து டிவிஎஸ் குரூப் அவங்க டாஃபே மல்லிகா ஸ்ரீனிவாசன் மேடம், அவர் வேணு ஸ்ரீனிவாசன், அவங்ககிட்டே நிறைய கற்றுக்கணும். ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு. அத்தனை முறை ஒவ்வொரு வாட்டியும் எப்படி பண்ணணும் எல்லாத்தையும், இது எப்படி உட்காருவாங்க, எப்படி சர்வீஸ் பண்ணணும், எந்த கப்பில் ரசம் கொடுக்கலாம், எந்த கப்பில் பாயசம் கொடுக்கலாம், எதில் இப்படி கொடுக்கலாம், இட்லி இப்படி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்து எல்லாம் சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வேலை செய்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய கற்றுக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து. அவங்க அந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த அகாடமிக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க மியூசிக் ஃபெஸ்டிவலில். முதல் முறை வந்து அவங்க எல்லாமே ரொம்ப கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா எல்லாமே புதுசாக வாங்கி எல்லாம் பண்ணேன். இது இப்படி இருக்கணும்னு சொல்லி கிட்டக்கு இருந்து எல்லாம் பார்த்து கொடுத்தாங்க முதல் முறை. 2வது முறை வந்து ஒரு ஹாஃப் டைம் வந்தாங்க, பார்த்தாங்க. 3வது முறை இல்லை ஸ்ரீதருக்கு தெரியும் எனக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு எப்படின்னா வாழ்க்கையில் வந்து அவங்க நம்ம கற்றுக் கொடுத்ததை நம்ம செஞ்சுட்டு வாங்கும் போது நமக்கு என்னென்னா நம்மளும் ஒரு லெவல் மேலே வளர்ந்துருப்போம். இவாளுக்கு உணவு பரிமாறக்கு நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இப்படி தான் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு அவங்களோட கல்யாணமும் வந்து உதய்பூரில் போய் நான் பண்ணிட்டு வந்தேன். அவங்க டாக்டர் மேரேஜ் அதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதோட இப்போ வந்து நான் ஹிந்து ஃபேமிலியில் வந்து பாலியில் போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஆத்தென்டிக் மேரேஜ். பாலியில் வந்து இப்போ போன வருஷம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் போயிருந்தேன். ஒரு நல்ல ஒரு மேரேஜ். எல்லாருமே வந்து நார்த் இந்தியன் டெல்லிக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இவங்களும் நம்ம ஹிந்து ஃபேமிலி. இலை போட்ட சாப்பாடு முகூர்த்தத்துக்கு ஸ்ரீகாந்த் பெயர் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் உட்காந்துப்போம். நம்ம ஆத்தென்டிக் சமையல் இந்த மாதிரி பருப்பு உசிலி, பாயசம் இந்த மாதிரி இல்லாமல். ஸோ அப்போ என்னையாச்சு பரமாறும்போது ஸ்ரீகாந்த் சார் என்ன பண்ணிட்டாரு, ஸ்ரீதர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அண்ணா இந்த மாதிரிண்ணா நீ கொடுறா பக்கெட்டை கொடுறா, நான் பரமாறேன்டா, அப்பெல்லாம் கொண்டு வாடா. அது அவர் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் கூட 2 பேர் அழிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஸ்ரீ வெத்தக்கம் கொண்டாட இது பண்ணுறா அது பண்ணுறா. ஸ்ரீகாந்த் வந்து அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ஜோஷில் எங்களுக்கு வந்து அன்றைக்கி பாலியில் வந்து ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் மேரேஜ் பண்ணோம். 3 days. ஸோ அங்கே எப்படி சார் இந்த காய்கறி இதெல்லாம் பெரிய சமாச்சாரம் சார். ஆக்சுவலாக என்ன பண்ணேன், பாத்திரமே நான் இங்கே வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி ஷிப்மெண்ட்டில் கொண்டு போட்டேன். ஏன்னா அங்கே பாத்திரங்கள் சரியாக இருக்காது. இவங்களுக்கு வந்து அந்த தோசை கல் அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், சரி வரான்னு சொல்லிட்டு 500 பேர் 600 பேர் சாப்பாடு இங்கேருந்து மொத்த பாத்திரம் ஷிப்மெண்ட்டில் போட்டுட்டேன். ஷிப்மெண்ட்டில் அது போட்டு அதுவாச்சு. முதல்ல கல்யாணத்துக்கு 3 daysக்கு முன்னால் வரவே இல்லை. அப்புறம் செகண்ட் டே தான் வந்தது. அது எடுத்து இப்போ நல்ல வேலை கல்யாணத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி முதல் நாள்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செஞ்சிட்டோம். வந்த உடனே அது எல்லாம் புதுசு. ஏன்னா பக்கெட் கரெல்லாம் கிடைக்காது, பரிமாறத்துக்கு எதுவுமே இருக்காது.
ஸோ எல்லாமே இங்கே வாங்கிட்டேன், புதுசாக வாங்கியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி இது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்கிறது, உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிறது, அது வாங்கிக்கலாம். ஷிப்மெண்ட் போடும்போது எனக்கு வேண்டிய முக்கியமான மளிகை சாமான்கள் ஷிப்மெண்ட்லேயே போட்டு அதை அமைச்சு கொடுத்துட்டேன். மிச்ச மெட்டீரியல்ஸ் மட்டும் அங்கே லோக்கலில் வாங்கி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பாலியில் போயிட்டு ஒரு சவுத் இண்டியன் உணவு வகையில் இலை போட்டு தலைவாழை விருந்து கல்யாண சாப்பாடு. பரம்பரையா நீங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப வந்து பாரம்பரியமா ஒரு மதுரையில வந்து ஒரு அந்த காலத்துல ஒரு சமையல் இருந்திருக்கும், இப்ப சமீபத்துல மாறி இருந்திருக்கும். ஸோ அந்த அடாப்ஷன் நீங்க எப்படி பண்ணிக்கிறீங்க சார்? அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்காரு சார். அப்படியே எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போனாலே எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்டுருவோம் நாங்கள் கல்யாணத்தில். நான் வந்து சவுத்தில் இருக்கிறவன், நான் வந்து தஞ்சாவூர்காரன், நான் மதுரை, திருநெல்வேலிக்காரங்க. அந்த சொல்லும் போதே அப்பா எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து அனுபவம் வந்து எங்கள் அப்பாவோட அனுபவம்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி வாழ்க்கை வந்து இந்த மாதிரி காய்கள் போட்டாகணும், திருநெல்வேலிக்காரர்கள்லாம் சொதி வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும், வெங்காயம் பூண்டு போடணும், இவங்களுக்கு தென்னர் கிடக்கிற வெங்காயமே நீ போடக்கூடாது, பூண்டே அவளுக்கு சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி ரசம் வச்சுக்கணும், ரசத்துக்கு வந்து பருப்பு கம்மியாக இருக்கணும் ஒரு இடத்துல புளித்து மாதிரி ஒரு விதமும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் அப்படியே கடைப்பிடிச்சிக்கிட்டு எடுத்து போயிடுவேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வேற ஒரு மாதிரி அந்த சுவைகள் கொஞ்சம் மாறும். சில இடத்துல இப்படி தான் பண்ணணும்னு இருக்கு. ஒரு சாம்பார் அப்படின்னா சில இடத்துல வந்து சாம்பார்லேயே பூண்டு போடுவாங்க, பட் அது நாங்கள் பண்ண மாட்டோம். அதை நம்ம வந்து மாற்றி அதுக்கு என்ன சுவை கொடுக்கணுமோ அந்த அரவையை கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஒவ்வொரு ஊருக்கு உண்டான வகைகளுக்கு உண்டான டிஷ்ஷஸ். பொரியல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணணும், நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணுறோம்னா நான்வெஜ் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அந்த உணவு வகையில் அந்த மாதிரி மசாலாக்கள் அந்த மாதிரி எல்லாம் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றங்கள் உண்டு. முகேஷ் அம்பானி அவங்களை வந்து டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது, ரொம்ப ரேராக தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ப்ரீ வெட்டிங் முடிச்சுட்டு ஓவரால் எல்லாம் ஏதாச்சும் பேசியிருக்கிறாரா முடிச்சதுக்கப்புறம்? இனிமேல் தான் கூப்பிடுவாங்க. ஓகே. ஏன்னா அன்னைக்கு வந்து அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டிஸ் இத்தனை பேர், ஏன்னா உலக இருக்கும் பொழுது நம்மளால பண்ண முடியாது. இப்போ கண்டிப்பாக எங்களை இந்த கல்யாணத்தும் போது எனக்கு கண்டிப்பாக கல்யாணத்துலேயும் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வந்து பேசும்பொழுது வந்தாருன்னா கவுண்டருக்கு வரும்போது கண்டிப்பாக நம்மளை பேர் சொல்லி எப்படி இருக்கீங்க, என்ன நீங்கள்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா, என்ன மெயின்னு கேட்டு, நீங்கள் அவரோட வரீங்க, ஒரு ஃப்ரெண்டு வராரு அப்படின்னா ஸ்ரீதர்ஜி ரவா தோசை காவ் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு ஆகணுங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடியது. எல்லாருமே அவங்க அண்ணன் சார் வந்தாருன்னா பெசரட்டு அப்படின்னு சொல்லி வருவாங்க, பெசரட்டு சாப்பிடுவார். அண்ணன் சார் பொறுத்த வரைக்கும் ரன்னிங்லேயே சாப்பிடுவார். அது ரொம்ப நான் அதான் கேட்கலான்னு இருந்தேன். ஸோ அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும் சார். அவர் சாப்பிட்றதே வந்து ஒரு குஷனாக பார்த்துட்டு எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அப்படி எடுத்து அப்படி சாப்பிடுவார். ஸ்ரீதர்ஜி கேசே அப்படின்னு சொல்லிட்டு பெசரட்டு எஸ் சார் அந்த பெசரட்டு போட்டு கொடுக்கறதுல ஒரு ரவுண்டு போயிடுவார். அதுக்குள்ளே நம்ம ஓடி போய் கொடுத்துடணும். அந்த அடுத்த குசைன் போயிட்டாருன்னா சாப்பிட மாட்டேன்னு ஒரு பயம் வந்துடும் எனக்கு. அது நிறைய அவர் அங்கே வரான்னு சொன்னேன், நம்ம சாப்பிடல பெசரட்டை போட்டு ரெடியாக வச்சுக்கோ அப்படிம்பேன். அந்த ரெடியாக இருக்கும், அந்த சூடாக டக்குன்னு ஒன்றே எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சிருவேன். பெசரட்டுங்கிறது ஆந்திர உணவு. அது வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதை அந்த எடுத்தாருன்னா அப்படி சாப்பிட்டு உடனே பக்கத்தில் வேற என்ன மாதிரியான மேக்கிங் இருக்கும் சார்? நம்ம பைத்தம்பருப்பு அரிசி எல்லாம் போட்டு பண்ணுறது தான். ஒரு தோசை தான். ஓகே, நல்லா இருக்கும். அது அவருக்கு பிடிக்கும். அது ஸோ இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். என்ன அழைச்சி பண்ணினதுக்கு எல்லாருக்கும் நன்றி.